கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரியர் 12:5 வாசிக்கிறோம், கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இந்த நாளின் செய்தி தலைப்பாக சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நெடுநேரமாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது சோர்வு ஏற்படுகிறது. செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்யும் போது சோர்வு ஏற்படும். சோர்ந்து போகிறதுனால் அநேக தீமையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோர்வை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. விசுவாசத்தோடு நாம் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அதை கேட்டு பதிலளிக்கிறார். சோதனைகளை ஜெயிப்பதற்கு தேவையான பலத்தை தருகிறார். தேவனிடம் இரக்கம் பெற ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு தேவனிடம் இரக்கம் பெற்றவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். விடாமுயற்சியில் திட நம்பிக்கையோடு செயல்களை செய்யும்போது நிச்சயமாக தேவன் தாம் செய்கிற செயல்களை வாய்க்க பண்ணுவார். உபத்திரவங்கள் நேரிடும்போது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோதனைகளினால் ஒருவேளை சரீரப்பிரமாக சில உபத்திரங்களுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் நாம் நம்மை தேவனுடைய கைகளில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை தேவன் புதிதாக்கி கொண்டிருப்பார். பிறருக்கு நன்மை செய்யும் போது நமக்கு அநேக உபத்திரங்கள் வரலாம். நன்மையை நம்மிடம் இருந்து பெறுவர்கள்தான் அதிக உபத்திரம் கொடுப்பார்கள். ஆகவே நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே தேவன் நமக்கு சிற்சில சிக்ஷைகளை தந்து நம்ம சீர் செய்யும்போது நாம் பொறுமையாக சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் என்ற புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று சொல்கிறது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சில வேளையிலே நீங்கள் நானும் அவனுடைய சிட்சை வரும்போது அவனுடைய பிரச்சனைகளை நமக்கு அது நாம் பிரச்சனையாக நாம் எண்ணுகிறோம். தேவன் அதை அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவர் நமக்கு பிற்பாடு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார் என்று சொல்லி அவர் மேல் நாம் அதிகமாய் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் அந்த சிட்சையை மாற்றுகிறார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.